ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்லேயே சுலபமான முறையில் பருப்பு பொடி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பருப்பு பொடியை எவ்வளோ சுலபமாக எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துட்டு இதை பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக சவந்து வரணும். அப்போ தான் இது நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது நல்லா பவுடராக நமக்கு ரெடி ஆகும். அடுத்ததான் நம்ம எந்த கப் எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதையும் நம்ம சேர்த்துட்டு இதையும் பொன்னிறமாக நம்ம வறுத்து கொடுக்கணும். ஏன்னா நம்ம இதெல்லாம் வறுத்து நம்ம 2-3 மாதம்னாலும் கெட்டு போகாத அளவுக்கு நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அதனால தான் இதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பொன்னிறமாக வறுத்து கொடுத்துக்கலாம். நம்ம எல்லா பருப்பையுமே ஒரே பிளேட்டில் மாற்றிக்கலாம் வறுத்துட்டு. இப்போ அடுத்ததாக அதே கடாயில் அரை கப் அளவுக்கு உடைத்த கடலை சேர்த்துக்கலாம். இது கூடவே 10 வரமிளகாய் போல் நம்ம சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து கொடுத்துக்கலாம். உடைத்த கடலை ரொம்ப நேரம் நம்ம வறுத்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இது சீக்கிரமாக நமக்கு சவந்து வந்துடும். ஒரு 2-3 நிமிஷத்தில் நம்ம இது போல் வறுத்து கொடுத்துட்டு இதையும் எடுத்து அதே பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கறிவேப்பிலையை சேர்த்துட்டு அதையும் நம்ம வறுத்து கொடுத்துக்கலாம். இதில் நம்ம ஒரு இனுக்கு அளவுக்கு கறிவேப்பிலையை சேர்த்துட்டு இதையும் நம்ம வறுத்து கொடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா 1 நிமிஷத்துக்கு வறுத்து கொடுத்துக்கலாம். இது லைட்டாக கொஞ்சம் சூடானா போதும், ரொம்ப அதிகமாக கருக விடக்கூடாது. இதையும் எடுத்து அதே பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் தான் சேர்த்துருக்கேன் இன்னைக்கு நான். கட்டி பெருங்காயம் சேர்க்கறதுனால இது போல் எண்ணெயில் பொரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இதுவே நீங்கள் தூள் பெருங்காயம் சேர்க்கறதா இருந்ததுன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் இந்த மசாலாலாம் அரைப்போம்ல பருப்பு பொடி, அந்த நேரத்துக்கு தூள் பெருங்காயம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்குங்க. அடுத்ததாக அதே கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு 10-15 பல்லு பூண்டு இது போல் தோலோடவே தட்டிட்டு இது நல்லா பொன்னிறமாக சவக்கிற அளவுக்கு நல்லா வறுத்து கொடுக்கணும். இந்த பூண்டோட பச்சை வாசனை நல்லா குறைஞ்சி இந்த பூண்டு நல்லா கொஞ்சம் அந்த மேலே இருக்கிற தோலெல்லாம் கிறிஸ்பியாக ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்து கொடுக்கணும். இப்போ இதையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதை நல்லா ஒரு 2-3 நிமிஷத்தில் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ இதையும் எடுத்து அதே கடாயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த எல்லா பொருளையும் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் எந்த அளவுக்கு நமக்கு ஸ்பேஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம இந்த பருப்பெல்லாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்க்குறதா இருந்தால் இந்த நேரம் பெருங்காயத்தூளும் சேர்த்து அரைச்சிக்குங்க. நான் இனி கட்டி பெருங்காயம் சேர்க்கறதுனால இதை நான் அப்படியே உப்பு மட்டும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துட்டு அவ்வளோதான், டேஸ்டியான பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சுலபமாக இந்த பருப்பு பொடி ரெடி பண்ணிட்டோம்ல, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி, தோசை, சாப்பாடுக்குன்னு எல்லாத்துக்கும் ஒரு மேட்சிங்கான பருப்பு பொடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரதிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.